ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சேவிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த அட்சய திதிக்கு என் கூட சேர்ந்து இதை ஒரு மோட்டிவேஷனாகவே எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 500 மில்லிகிராமாவது காயின் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகி இந்த அட்சய திதிக்கு ஒரு கோல்டு, ஒரு குண்டுமணி தங்கம் கூட நான் வாங்கினதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக உங்களால் சேர்க்க முடியுங்க. ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ் வச்சே நம்ம வாங்கிடலாம். ஸோ நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருமே நினைக்கலாம், என்னடா நேற்று தான் ஜிஆர்டி போனேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தா அதில் என்ன வாங்கினான்னு கூட இன்னும் காமிக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. இது லாஸ்ட் இயர் 2024 பிறந்த உடனே அதே ஜூன் 6 நான் போய் சரவணா எலைட்டில் இதை பர்ச்சேஸ் பண்ணேங்க. இதை ஏன் இப்போ காமிக்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இதே நேரத்தில் அப்போ கோல்டு ரேட் என்ன இருந்தது அப்படின்னா 5800ங்க. 5850. சரவணாவில் 50 ருபீஸ் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5850. இந்த கோல்டு ரிங் கிட்டத்தட்ட 2.5 கிராம் இருந்ததுங்க. இதுக்கு நோ வேஸ்டேஜ். அப்போ ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க சரவணா எலைட்டில். ஒரு சில பொருட்களுக்கு வேஸ்டேஜே கிடையாது, அப்படியே கிராம் இன்ட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3% வேஸ்டேஜ் கொடுத்தா போதும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலாக அந்த டிசம்பர் மந்த் ஜனவரி மந்தில் தாங்க போடுவாங்க. நான் லேட்டாக தான் இது தெரிஞ்சு போன வருஷம் போனேன். போயிருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு அந்நேரம் நான் இந்த ரிங் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அப்போ மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 5800 ரூபாய். ஆனால் அதே ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி அதே ஜனவரி 6 தான் நான் போய் ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஜிஆர்டியில். இன்றைக்கி மார்க்கெட் ரேட் நான் போயிருந்தப்போ 7215 ரூபா. கிட்டத்தட்ட 1400 ரூபா கிராமுக்கே கூடியிருந்ததுங்க. ஸோ இது லாஸ்ட்டு கிவ் அவேக்கு நான் அனுப்பின கிஃப்ட் எல்லாமே அவங்கள போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபோட்டோஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் அனுப்பின மெயில் ஐடியில் அந்த மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அட்சய திதிக்கு என்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்க ரெடியாக இருங்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அட்சய திதிக்கும் ஒரு 6 to 8 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணதுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கிஃப்ட் வருங்காலத்தில் கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பேன். ஸோ இப்போ கிடைக்கலைனாலும் நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும், அப்படி இல்லைனாலும் அதுக்கு அடுத்த தடவை கிடைக்க தாங்க செய்யும். ஸோ அதே மாதிரி இந்த மார்ச்சுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப ட்ரமாண்டஸாக ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டு ரேட்டு. ஸோ லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்குமே 1400 ரூபாய் கிராமுக்கே மாறி இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றே நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல 916 ஹால்மார்க்லாம் இல்லாத நகையை வாங்கியிருப்பாங்களோ, அதனால் வேஸ்டேஜ் எல்லாம் இல்லாமல் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் ஹால்மார்க் சிம்பல் எல்லாமே இருக்கிறது தான் இந்த நகையில். ஸோ இதோடைய டீட்டெயில் வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காவது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த தடவை சரவணா எலைட்டில் இதே மாதிரி எதுவுமே போடலைங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, விலை குறையும் வாங்கிக்கலாம், அப்படி என்ன ஏறிட போதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கு நான் போன தடவை கையில் இருந்த காசுக்கு ஒரு 2.5 கிராமில் அந்த மோதிரம் வாங்கினது நான் இப்போயும் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா அப்போ ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டு ஒரு பவுனுக்கு வாங்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி அதை வாங்கியிருக்க முடியாது. என்னோடய மேரேஜ் 2007 ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா கிராம் கிட்டத்தட்ட 600 ரூபா தாங்க. 600 ரூபா 700 ரூபா தான். ஸோ ஒரு பவுனே 7000 ரூபாய்க்கில் வாங்கிடலாம் அப்போ. இப்போ பாருங்கள், ஒரு கிராமே 7000 தாண்டி போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கிராம் சேர்க்குறது உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்காக அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கே நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அமௌண்ட்டாக நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி காயின்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன நகையாக சேர்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு ஒரு பெனிஃபிஷியலான சேவிங்ஸாக இருக்கும். என்னடா தங்கம் சேர்க்க சொல்லி தரேன்னு சொல்லிட்டு கபோர்டு அரேஞ்ச்மெண்ட்டுன்னு எழுதியிருக்காளேன்னு பார்க்காதீங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரெஸ் வச்சுருக்க உங்கள் கபோர்ட்ஸை ஒரு தடவை திறந்து பாருங்கள். அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு கூட ஒரு அரேஞ்ச் பண்ணுங்களேன். பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும் எத்தனை ட்ரெஸ்ஸஸ் கிட்டத்தட்ட நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையும் கூட போடாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ டெய்லி வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக நிறைய ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்கங்க. மோஸ்ட்லி இந்த ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இவங்க எல்லாருமே நம்மளாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நைட்டி, நைட் பேண்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறதே.
அப்படியே இல்லை வெளியே குழந்தைங்கள ஸ்கூல்லலாம் கூப்பிட போகிறேன்னா நிறையா சல்வார் தாங்க இப்போ யூஸ் பண்ணுறேன். ஒரு காலத்தில் ஸ்கூலில் டீச்சர் வேலை பார்த்தேன். அப்போ வந்து சாரீஸ் வந்து நிறையா கட்டினேன். பட் இப்போ சாரீ அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸு அல்லது மந்த்லியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை தான் உடுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 2 இயர்ஸாகவே இப்போ என்ன அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த சாரீ எடுக்கிறத வந்து நிறைய அவாய்ட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது விசேஷத்துக்கு வந்து அம்மா அப்பா அவங்களாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க எடுத்து கொடுக்குறப்ப நான் வந்து ஓனாக எடுக்கிறது அப்படிங்கிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேங்க. அந்த காசு எல்லாத்தையுமே வந்து ஒரு வெள்ளி பொருளாவோ இல்லை ஒரு கோல்டாவோ அப்படி தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஸோ இந்த 2024 பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு ஒரே ஒரு புடவை வந்து சாமிக்கு கட்டணும்னு எடுத்தது தாங்க. ஸோ அதே வந்து தீபாவளிக்கு அந்த சாரியை தான் கட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 2வது என்ன பார்க்கணும் அப்படின்னா டெலிட் ஆல் த ஆன்லைன் ஆப்புங்க. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, எஸ்பெஷலி இந்த மீஷோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கே வந்து நிறையா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இருந்தால் தானே நம்ம உள்ளே போய் எடுத்து சர்ச் பண்ணி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படிலாம் அமேசானில் போடுவாங்க. அதே மாதிரி மீஷோவில் வந்து இப்போ நிறைய லைவு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு லைவு அப்படின்லாம் ஓடுது அதில். ஸோ இந்த மீஷோவில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி தாங்க இருந்தேன். பட்டு நான் வந்து நிறையாவே இதை அவாய்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த மீஷோ வந்து நான் எப்போ எடுத்துருந்துருப்பேன்னா இந்த பூஜை வர்ற டயத்தில் நிறையா அதில் வந்து மீஷோவில் வந்து நிறையா திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போயும் சொல்கிறேன், மீஷோவில் வந்து பார்ப்பேன், நான் யாராவது வீடியோ போடுறப்ப பார்ப்பேன், இந்த பொருள் நல்லா இருக்குது கண்டிப்பாக தேவை அப்படின்னா அந்நேரம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவேன், பொருளை வாங்குவேன், திரும்ப வந்து அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஆப் மூலமாக வாங்குறது, இந்த ஆன்லைன் ஆப்பெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, 1 மந்தில் நீங்கள் செமையாக சேமிக்கலாங்க நீங்கள். ஸோ நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நான் பார்த்துருக்கேங்க. அவங்களாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கிட மாட்டாங்க. கார்ட்டில் தான் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அந்த கார்ட்டில் உள்ளதையுமே திரும்ப திரும்ப போய் பார்க்குறப்ப நமக்கு டெம்ட் ஆகிட்டே இருக்கும். என்னடா நம்மளால் ஒரு ரூ. 350 ஒரு புடவை, இது கூடயுமா நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் நமக்கு. அதே மாதிரி இந்த ஸ்விக்கி, ஸ்வொமேட்டோ இதெல்லாம் வந்து என்னோடய மொபைலில் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போயும் வந்து ரேராக தாங்க ஸ்விக்கி, ஸ்வொமேட்டோலலாம் ஏதாவது ஆர்டர் போடுவோம். அதுவும் எதுக்கு வந்தது அப்படின்னா இந்த கூகுள் பேலலாம் நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதில் வந்து நமக்கு ஒரு ஏர்னிங் பாயிண்ட்ஸ்னு ஒன்று வரும் பார்த்திங்களா, அந்த இதில் வந்து நீங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டேன்னா உனக்கு ₹150 டிஸ்கவுண்ட்டுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி அந்த ₹150 சேவ் பண்ணுறேன்னு சொல்லி ஜொமேட்டோவில் ஒரு ₹300 ஆர்டர் போட்டிருப்போம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்பெல்லாம் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இந்த புக் மை ஷோ, ticketnew.com இது தாங்க மெயினாக எனக்கு நிறைய சேவிங்ஸை கெடுத்தது அப்படிங்கிறது. இப்போலாம் வந்து ஓடிடியிலே படம் பார்த்துக்கிறதுங்க. அதுக்காக நல்ல படமாக இருந்தால் தேட்டரில் போய் பார்ப்பேன். மெயினாக என்னோடய வீடியோஸ் ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து எப்போயுமே புக் மை ஷோ இதெல்லாம் போனேன்னா ₹60 டிக்கெட் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து பர்டிகுலராக அந்த ₹60 டிக்கெட் வந்து பெரிய தேட்டரில் போடும்போதில் நல்லாவே வசதியாக தாங்க இருக்கும் சீட்ஸ் எல்லாமே. அப்படியே தேட்டருக்கு போய் பார்த்தாலும் இந்த பாப்கார்ன் செலவு அதெல்லாம் பார்க்கும் போதில் 4 பேர் போயிட்டு வந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், ₹1500 அசால்ட்டாக போகுது. பட் இந்த வருஷம் என் பொண்ணு வந்து 10th படிக்கிறா. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணதில் நிறையாவே சேமிக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் இதே மாதிரி எந்த ஆப்புக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் வந்து ஒரு பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த பட்ஜெட் வீடியோவில் கூட நான் வந்து இதை சொல்லியிருந்திருப்பேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு பசங்க வெளியே வரும் பார்த்திங்களா, வர்றப்பே வந்து ஏதாவது பசிக்கிற மாதிரி இருக்குமா, இந்த கடையில் ஏதாவது வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குங்க. ஒரு நாளைக்கு பப்ஸுங்க, ஒரு நாளைக்கு வெஜ் ரோலுங்கோ, ஒரு நாளைக்கு பாப்கார்னுங்கோ, ஒரு நாளைக்கு ஐஸ்கிரீம்ங்கோ. ஸோ இந்த மாதிரி அந்த செலவு எல்லாமே வந்து எழுத ஆரம்பித்தேங்க நான். அப்போ வந்து டெய்லி எழுதிட்டு அந்த வீக்கெண்டில் வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர டயத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ₹500 ₹700 வரையும் தாராளமாக செலவு பண்ணியிருந்தேங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சது தான். கஷ்டமாக தான் இருந்தது. இந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ததுங்க. ஸோ பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே என்ன செய்வேன் அப்படின்னா, கொஞ்சோண்டி சுண்டல் வந்து அவிச்சு ரெடியாக எல்லாம் வச்சுட்டு வந்திருப்பேன். பசங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் அப்படியே தாளித்து கொட்டி கொடுத்துட்ற மாதிரி கையில். அப்படி இல்லைன்னா கார்ன் அவிய வச்சுருப்பேன். இல்லைன்னா இந்த மரவள்ளி கிழங்கு இல்லை சீனிக்கிழங்கு இதெல்லாம் சீசன் டயத்தில் வருதுன்னா அது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்களை வந்து ஒரு 1 வீக் வந்து அவங்க ட்ரெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க அவங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நான் வந்து முந்திலாம் கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்குங்க பிள்ளைங்க, அந்த பேக்கெட்டில் உள்ளது அதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேங்க.
இப்போ வந்து ஒரு 3 டைப் ஆஃப் அவல் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ ஈவினிங் வந்துட்டாங்களா, பாலை சுட வச்சோமா, அந்த அவலில் ஊற்றி வச்சுருந்தோமா, வீட்டுக்குள்ளே நுழையிறப்பே வந்து அப்படியே லைட்டாக மேலே நாட்டு சக்கரை போட்டோமா சாப்பிட்ருங்க பசங்க. கண்டிப்பாக இந்த ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து வெளியே வாங்குகிற அமௌண்ட்டில் பாதி தாங்க செலவாகும். அதுவும் நம்ம பசங்களுக்கு வந்து நல்லதாகவே கொடுத்தது ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி 2வது இந்த காய்கறி கடைக்கு போனேன்னு பார்த்துக்கோங்களேன், அப்படியே எல்லா காய்கறியும் ஏதோ ஒரே நாளில் எல்லா காய்கறியும் சமைக்கிற மாதிரி அவ்வளோ காய் வாங்குவேங்க முந்திலாம். இப்போ ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. போனோமா, இதில் ஒரு 1/2 கிலோ, அதில் ஒரு 1/2 கிலோ அவ்வளோதாங்க. ஒரு 4 காய்கறி வாங்கிட்டு வந்து 4 நாள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கடைக்கு போய் வாங்குற மாதிரி தான் வாங்குறேன் நான். ஏன்னா விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய காய்கறி வாங்குறப்ப என்ன செய்கிறேன்னா, பாதி யூஸ் பண்ணுறேங்க, பாதி வந்து அப்படியே வேஸ்ட்டாக தான் போகுது. இதே தான் ஃப்ரூட்ஸுக்குங்க. ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப லிமிட் பண்ணிட்டேன். 2 டேஸ்க்கு ஒருக்கா தான் வாங்குறது. ஒரு 1/2 கேஜி ஆப்பிள், 1/2 கேஜி ஆரஞ்சு, அந்தந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை வாங்குறது. இல்லை ஒரு பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்தோமா, அதோட போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி மெயினாக இந்த கிராசரி ஐட்டம்ஸும் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு. இந்த கிராசரி ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இதெல்லாம் ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் அந்த ₹1க்கு ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் எதுக்கு வாங்குறேனே தெரியாதுங்க. நிறைய இது வந்து அப்படியே தூக்கி எக்ஸ்பைரி டேட் ஆகி குப்பையில் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே இப்போ இந்த ஆன்லைன்லேயே ஷாப் பண்ணுறதே கிடையாதுங்க. பக்கத்தில் வந்து ரோட் சைடே பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மூடையாக வந்து இறக்குவாங்க. இறக்குனதும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம அந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பருப்பு என்ன தேவையோ எல்லா ஐட்டமும் இருக்குங்க அவங்கள்ட்ட. மிளகு, சீரகம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்குவேன். விலை வந்து கண்டிப்பாக அது வந்து ரொம்ப அஃபர்டபுளாக தான் இருக்கும் அவங்கள்ட்ட வாங்குறப்ப உங்களுக்கு. ஸோ பருப்பா இல்லை ஒரு வத்தலா, புளியா எல்லாமே கிடைக்கும் அவங்கள்ட்ட. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்டேயும் வந்து ரொம்ப வாங்கிறது கிடையாது. எல்லாமே பருப்பு வகையாக நமக்கு மெயினாக தேவையானது வந்து ஒரு 1 கேஜி வாங்குவேன். மீதியெல்லாம் ஒரு ஹாஃப் கேஜி தாங்க வாங்கிக்கிடுவேன். ஸோ மிடில் ஆஃப் த மந்த்லேயே வந்து ஏதாவது காலியாக போகுது அப்படின்னா லிஸ்ட் எழுதி வச்சுட்டு அந்த பொருள் மட்டும் ஸ்கூல் விட்டு வர்றப்ப பக்கத்து கடையிலே வாங்கிக்கிறது தான். ஸோ இப்போ டிமார்ட் போகிறது கூட ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கேங்க நான் இந்த இயரில். அதாவது ரேராக ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா இல்லை ஒரு 5 மந்த்ஸ்க்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் இப்போ ரொட்டீனாக வச்சுருக்கேன் நான். ஸோ நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக மந்த்லி வந்து 2500லேருந்து 3000 தாராளமாக சேமிக்க முடியுங்க. தாராளமாக ஒரு 4 கிராம் தங்கம் கூட அட்சய திதிக்கு வாங்கிடலாங்க. இப்போ அட்சய திதிக்கு என்ன ட்ரிக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அட்சய திதி 2025 என்றைக்கு வருது அப்படின்னா 30th ஏப்ரல் 2025 வெனஸ்டே வருதுங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜனவரி மாதம் வந்து 10th ஜான்வரியிலேருந்து நான் வந்து இந்த அமௌண்ட் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஜான்வரியில் வந்து மொத்தம் 21 டேஸ் இருக்குது, பிப்ரவரியில் வந்து 28 டேஸ் இருக்குது, அதே மாதிரி மார்ச்சில் வந்து 31 டேஸ் இருக்குது, ஏப்ரலில் 25 டேஸ். அதாவது ஏப்ரல் 30th தான், பட் 1 வீக் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வச்சு 105 டேஸ்ன்னு எழுதியிருக்கேன் நான். ஸோ மொத்தமாக நம்மகிட்ட எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 நாள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்குது நம்மக்கிட்ட. 16 வாரம் இருக்குங்க. ஸோ என்னால் வந்து டெய்லி சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி சேர்த்துட்டே வாங்க. இல்லை என்னால் வாரத்துக்கு ஒரு நாள் தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் டே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டப்பாவோ உண்டியிலோ அதில் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. மந்த்து சேர்க்குறத விட டெய்லி வீக்லி சேர்க்குறது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கிராம் ரேட்டு இன்றைக்கே பார்த்திங்கன்னா 7300 தாண்டி போயிடுச்சு. ஸோ நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா அச்சய தேதிக்கு ஒரு 7800 அப்படின்னு வச்சு ஒரு 3% ஜிஎஸ்டி சேர்த்தோம் அப்படின்னோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 8000 ருபீஸ் வரும். நான் டார்கெட்டாக வந்து எல்லாருமே தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் ஒரு 1/4 கிராம், அதாவது 1/4 கிராம் அப்படின்னா ஒரு 250 மில்லிகிராம், அதாவது நான் சேர்க்க சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா 300 மில்லிகிராம் கூட வாங்கலாங்க. ஸோ 300 மில்லிகிராம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வரும். பட் ஆனால் ஒரு சில பேர் நான் இது வரைக்கும் குண்டு மணி தங்கம் கூட வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவே இருக்குங்க. ஸோ உங்கள் வசதிக்கு தகுந்தாப்பில் 1/2 கிராமா, 1 கிராமா, 2 கிராமா, 4 கிராமா, 1 சவரனா அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கட் ஷார்ட் பண்ணுறதுல உங்களால் என்ன முடியுமோ கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ் எடுத்து வச்சிங்கனாலே போதுங்க டெய்லி. கிட்டத்தட்ட நம்மகிட்ட 110 நாள் இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் ஒரு 20 ருபீஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 2200 தாராளமாக ஒரு 2000 சேர்க்க முடியுங்க. வாரம் சேர்க்குறீங்கன்னா ஒரு 125 ருபீஸ், மந்த்லி சேர்க்குறீங்கன்னா 500 ருபீஸ், 4 மாதத்துக்கு 2000 சேர்த்துடலாம். இந்த 2000 வச்சு நீங்கள் தாராளமாக ஒரு 300 மில்லிகிராம் காயின் வாங்கிடலாம்.
இந்த 300 மில்லிகிராம் காயின்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. அட்சய திதியை ஒட்டி 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே காயின்ஸ்லாம் நிறையா ஷாப்பில் வச்சுருக்க தாங்க செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அட்சய திதியை ஒட்டி நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறதும் போடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்குற மாதிரி கடைகள் இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த பொங்கலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்கேல வந்து காயின் வாங்குறப்ப நோ வேஸ்டேஜுங்க. அதே மாதிரி ஜெயச்சந்திரன்லேயும் நோ வேஸ்டேஜ் தான் காயின்ஸ்க்கெல்லாம். அதே மாதிரி ரேவதி ஸ்டோர் ரெட்டில்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட்டில்ஸ் பெரம்பூர் அங்கேயும் வந்து இப்போ ஜான்வரி 11லேருந்து ஜான்வரி 16 வரையும் காயின்ஸ்லாம் வாங்குறீங்க, கோல்டு காயின்ஸ் வாங்குறீங்கன்னா நோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கங்க. நீங்கள் நான் சொன்னதில் எதை வந்து நீங்கள் மாத பட்ஜெட்லேருந்து எதை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணி அதை சேர்க்க ஆரம்பிங்க. டெய்லியோ வீக்லியோ மந்த்லியோ கண்டிப்பாக சேர்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த அட்சய திதிக்கு நான் எவ்வளோ சேர்த்து வாங்குகிறேன் அப்படிங்கிறதும் சரி, நீங்கள் எவ்வளோ சேர்த்து வாங்குறீங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக ஆனால் ஒரு அமௌண்ட் வந்து இன்னையிலேருந்து எடுத்து வைக்க ஆரம்பிங்க. அட்சய திதிக்கு நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே தங்கம் வாங்குகிறோம், கண்டிப்பாக தங்கம் சேர்க்குறோம். கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லி வந்து வெளியே கடைக்கு போயிட்டு வரீங்களா, அந்த சில்லற காசை தூக்கி கூட போடுங்கங்க. எங்கெங்கே சில்லற காசு இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டே வச்சுட்டு வாங்க. அட்சய திதி அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கங்க எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத. கண்டிப்பாக அதை வச்சு கூட நம்மளால் அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு அரை கிராம் தங்கம் வாங்குறதுக்காவது கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. ஸோ எப்பயுமே நம்மளோட டார்கெட் அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறத வந்து பார்க்காதீங்கங்க. 64,000 சேர்க்கணுமா, 32,000 சேர்க்கணுமா அப்படின்னு பார்க்காதீங்க. டெய்லி ஒரு ரூ. 20, டெய்லி ஒரு ரூ. 50 அந்த மாதிரி யோசித்து பாருங்கள். நான் வந்து நேற்று போட்ட வீடியோவில் கேட்டிருந்தேன், நான் எவ்வளோ கிராம்ஸ் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். நிஜமாகவே நான் ரொம்ப மெய் சிலிர்த்து போனேங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் ஒரு சில பேர் என்னோட கடைக்கு அப்படியே கூடயே பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ மெயினாக வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா, கார்த்திகா சந்திரசேகரன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் சுஜாதா சிங்காரவேலு அப்படிங்கிறவங்க, ஃபரிதா பேகம், பாலு கோகிலா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப்படியே நான் என்ன மனசில் நினச்சிருந்தேனோ அந்த பர்டிகுலர் வேர்டு சொல்லி இந்த வேர்டில் சொல்லும் போதில் நான் கேட்ச் பண்ணிட்டேன், நீங்கள் வாங்கினது வந்து இத்தனை கிராம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருமே. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி, ஹேமலதா மேம், சுகன்யா அருண், ஸ்ரீ கிரியேஷன், கௌஷிக் ரமேஷ், நிகிதா, சையத் மொய்தீன், சத்யா சக்தி, சுரேஷ், ரஷிதா பானு, டேவிட் ஜெயக்குமார், கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க எவ்வளோ கிராம்ஸ் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. அதில் சாலிடாக வந்து ஒரு 20 பேர்கிட்ட வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. ஒரு 9 பேர் மட்டும்தான் மாற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 1 கிராம் காயின் தாங்க. ஹெச்ஐடி, ஹால்மார்க்கு, 916 எல்லாமே இருந்ததுங்க இதில். ஆக்சுவலாக 500 மில்லிகிராம்ஸ் தான் வாங்குறதா இருந்தது. பட் வந்து ஹஸ்பண்ட் வந்து சரி வாங்கிக்கோ, லாஸ்ட் இயர் வந்து 3 கிராம்ஸ் வாங்கியிருந்தோம், இந்த தடவை 1 கிராம் கூட வாங்கலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னதும் சரி வாங்கிக்கோ, ஆனால் மந்த் எண்டு எனக்கு ஏதாவது செலவு இருந்தால் உன்னோட சேவிங்ஸ்லேருந்து தான் கை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இருக்கட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அக்கி, ஸ்வப்னா, அப்புறம் ஃபர்ஹின் நிஷா, அப்புறம் கிரிஜா, இவங்க எல்லாருமே 500 மில்லிகிராம்ஸ் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறமா ஹாஷினி சிஸ்டர், அப்புறம் கோட்டு, இதில் வந்து பார்க்குறப்ப கோட்டுன்னு தான் வரும் அவங்க நேமு, பட் திவ்யா, அப்புறம் திவ்யா அதித்தி, ரோஹிணி கண்ணன், அப்புறம் ராஜா தேசிங்கு, அவர் தான் வந்து 2 தடவை டைப் பண்ணியிருந்தாங்க அவங்களாம் ஆன்சர்ஸு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து 2 கிராம்ஸ் கிட்ட அந்த பார் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நெக்ஸ்ட் டைம் அந்த பார் வந்து ஒன்று வாங்கணும், அது ரொம்ப ஈகராக இருக்கேன் நான். கண்டிப்பாக உங்கள் ஆசையை வந்து அடுத்த கட்டத்தில் நான் நிறைவேற்றுறேன். நம்ம வீடியோவில் வந்து இந்த மந்த் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்களோட பர்த்டே டேட், உங்கள் நேம், இதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து கண்டிப்பாக அவங்களோட நேம்ஸு, அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷஸோடு நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு இந்த இயரில் வந்து நிறையா பேருக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. அது ஜென்ரலாக எல்லாருக்குமே சொல்லலாம், இந்த மாதம் பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்குமே பர்த்டே விஷஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த பர்த்டே பர்சனுக்கு வந்து என்னோடய வாய்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம வியூவர்ஸ் வந்து யாருக்காவது பர்த்டே இந்த மந்த் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மங்களன் மங்களில் வாங்கினதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நான் இங்கே 2-3 கடைகள்லையும் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கும் மங்களன் மங்களுக்கும் என்ன வெயிட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குறப்ப எப்படி வாங்குறது, அது ஒரு ஐடியல் தாங்க. ஒரு சாமி சிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சிலை வாங்குறப்ப என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில் வீடியோவாக நான் போடுறேங்க. அது போக வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.